இக்கரைக்கு வந்து சேர்ந்தார். தேவர்கள்லாம் அபிஷேகம் பண்ணினார்கள். அப்போ சுக்கன் சாரன் 2 ராட்சசர்கள் வானர ரூபத்தில் வந்து இங்கே வேவு பார்க்க வர அதை விபீஷணன் கண்டுபிடிச்சி சொல்ல உடனே எல்லா வானர்களும் இந்த ராட்சசாலை போட்டு அடிக்க உடனே சங்கல்பம் பண்ணி இது வரையும் நான் பிறந்ததுலேருந்து எவ்வளோ பாவம் பண்ணினேனோ ரகசியகிருதானாம் பிரகாசகிருதானாம் சகிருத்தானாம் அசகிருத்தானாம் சங்கலீகரணானாம் மல்லிகரணானாம் ஜாதி பிரம்சகரானாம் இது ஏகப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் சங்கல்பத்தில் சொல்லி இதெல்லாம் நான் என்னை யார் அடிக்கிறானோ அவனுக்கு போய் சேரட்டும் அப்படி சங்கல்பம் பண்ணினான். இந்த வானரெல்லாம் பேரப்பில்ல ராமான்னு சொன்னால் பாவம் போய்டும் சொல்லியிருக்கு. ராமா ராமான்னு அடிக்கிறான்னு அது ராமா ராமான்னு போட்டு அடிக்கிறான். அதில் ராமர் அவனை அழிச்சிடுவான்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்லி எனக்கு அடித்த வாங்கினே வாங்கும் அப்படின்னு கை கூட்டி அழிச்சுட்டு போகிறான். இதை பார்த்து இந்த சுகன் சாரன் 2 பேரும் ராவணன்ட்ட சொன்னான், நீங்களும் தான் இருக்கீங்க ராஜா, ராமரை பாருப்போ வந்து ராமாயணம் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். போடா என்கிட்டயே ராமாயணத்தில் போட அவன் விரட்டி விட்டுதான். அப்புறம் ராவணனே மாடி மேலே ஏறிண்டு பார்க்குறான். அதுக்கு சொல்லித்தரத்துக்கு அங்கே யாராருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அதே இடத்துல ராமனும் சுவேல மலையில் ஏறிண்டு பார்த்துட்டு இருக்கார் லங்கையே. இந்த சுவேல மலையில் சுவேலாரோகணம்னு ஒரு சர்க்கம், அந்த சுவேலாரோகண கட்டத்தை நம்ம படித்தோம்னாலே சத்கதி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கு. அதனால தான் தியாகராஜ சுவாமிகள் கடைசியில் கிரிபே நிலகொண்ட ராமான்னு அந்த சுவேல மலையில் இருக்கிற ராமரை தியானம் கண்டு பாட்டு பாடி ராமர்கிட்ட அடைஞ்சார். ராமர் அடைஞ்சார். அந்த சத்கதி கிடைக்கணும்னா அதை படித்தா போகும். அப்படி சுவேல மலையில் ஏறிண்டு இப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஜெய் சீதாராமன் ஒரு சத்தம் கேட்டது. பார்த்தா சுக்ரீவனை காணும். நேராக ராவனுக்கு எதுக்க உக்காந்துதான் ராவனை ஓட்டி ஒரு குத்து 10 தலையும் மண்டையில் போட்டு அடிக்க ராவணன் திடீர்னு அட்டாக் பண்ணால் அவனே தாக்கு பிடிக்க முடியல. யுத்தம் பண்ணுறான். பரஸ்பரம் ஸ்வேத விதிக்த காத்திரோ பரஸ்பரம் ஸ்லிட்ட நிருத்த சேஷ்டோ பரஸ்பரம் ஷால்மலி கிம்சுகோயதா முஷ்டி பிரகாரைச்ச தல பிரகாரைகி அரத் நிகாதைச்ச கராகிரகாதைகி. ஏற்கனவே இந்த சண்டையெல்லாம் ஏற்கனவே குரங்குக்கு தெரிஞ்சது தான். கடிக்கிறது, அடிக்கிறது, பிரட்டுறது, பிராண்டுறது, கிழிக்கிறது இதெல்லாம் தான். இதுக்கு போய் மல்யுத்தன்னு பேர். அந்த யுத்தத்தை பண்ண ராவணனால் தாக்கு பிடிக்க முடியாமல் மாயா பிரயோகம் பண்ணலாம் நினைக்கிறான். அதை கவனித்த சுக்ரீவன் அவன் தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்தது இந்த பக்கம் வந்துட்டான். அவதான் ராமர் சொன்னார், இதானிம்மா கிருதா வீர ஏவம் விதம சிந்தித்தம். இது மாதிரி சொல்லாம போகக்கூடாது. உனக்கு ஒரு ஆபத்து வரும் பட்சத்தில் எனக்கு சீதையோட அவசியம் இல்லை. தொய் கிஞ்சித் சமாபன்னே கிம் காரியம் சீதையாமம என்னெல்லாம் சொல்லி அவனை எனக்கு கூட நீ வந்து இருக்கணும், என் கூட ராமராமா சொல்லிட்டு இருந்தா போகிறோம், பாக்கிலாம் நான் பார்த்துப்பேன் என்று சொல்லி அங்கதனை தூது அனுப்புகிறா. அங்கதன் வந்து ராமர் சொன்ன அப்படி சொன்னான், விசசி லோகாம் ஸ்திரீம் பட்சி பூதோ நிசாச்சர மம சக்ஷுப்பதம் பிராப்யேன ஜீவன் பிரதியாஸ்தி. நீ தஸ்ய விஷ்டி ராமர் சொன்னார், இதுவரையும் நீ எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கியோ அதுக்கு பலன் கொடுக்க வந்திருக்கேன், வாங்கிட்டு போக சொன்னார் ராமர். அதை விட்டு நீ எங்கேயாவது பட்சி ரூபத்தில் போனாலும் உன்னை விடமாட்டேன், என்னுடைய பானத்தை அடிபட்டேன்னா நீ பூத்தோ பவிஷ்யசி, நீ சுத்தமாயிடுவேங்கிறார் ராமர். இந்த சொல்ல அங்கதன் உடனே அங்கதனை பிடுறான்னு 4 ராட்சசாலை அனுப்ப அவளை பிடிச்சிருந்தான். தன்னை பிடிக்க வந்தவாளையும் சேர்த்து தூக்கிட்டு ஆகாசில் போய் அவளை தேங்காய் பறிச்சு போகிறவங்க தூக்கி எரிஞ்சிட்டு இடது காலால் விமான கலசத்தை தட்டிட்டு யுத்தத்தை ஆரம்பித்தா தான் ராவணன் வருவான், யுத்தம் ஆரம்பிச்சு விடலாம் என்று சொல்ல 4 பக்கத்துலையும் சைன்யத்தை பிரித்து யுத்தத்தை ஆரம்பித்தார்கள். ஆச்சரியமான யுத்தம் இது. வந்து ராமாயண யுத்தம் மகாபாரத யுத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மகாபாரத யுத்தத்தில் எல்லாம் ராஜாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுறவா. நல்லா காலம்புற சந்தியாவந்தனம் ஆத்தியானிகம் பிரம்மயெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சங்கு ஊதி சண்டை ஆரம்பிப்பாள். சாயங்காலம் 5 மணி இடத்துல நிறுத்துவா. அப்படி சங்க ஊதி நிறுத்திட்டு மணி சந்தியாவந்தனம் பண்ண போயிடுவா. அதுலேயே சில பேருக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அந்த டயத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணுமேனு ஜலம் இல்லைன்னு அந்த புழுதியை எடுத்து அர்க்கியம் விட்டாங்க. குருக்ஷேத்திரத்தில் புழுதியை எடுத்து அந்த புழுதியை எடுத்தாவது அர்க்கியத்தை பண்ணணும் அந்த டயத்தை. அது ஒரு முறையான சண்டை. இங்கே ஒரு பக்கம் வாழறாள், அதுக்கும் ஒன்றும் கிடையாது. ராட்சசாலுக்கு சந்தியாவனம் இருந்தாலும் பண்ண மாட்டான். சந்தியானம் விதித்தான் பண்ணாத யாருன்னா அவன் ராட்சசாலுக்கு சந்தியானம் பண்ணாத வரலாம். அதனால 2 பேருக்கும் ராத்திரி சண்டை. ராத்திரி சண்டை போட்டால் எப்படி கண்டுபிடிப்பா? லைட் இல்லாத காலத்தில் ராட்சசோ சீதி ஹரயா ஹரிஷ்யா சீதி ராட்சசாக ராட்சச பயிலேன்னு கத்தினா அவன் குரங்கு கண்டுபிடிச்சிடுவான். குரங்கன்னா இவன் ராட்சசன் இப்படி சண்டை போட்டுப்பான். ராமருடைய பானம் போகும்போது பளிச்சுன்னு கிளம்புமே அந்த வெளிச்சத்தில் பார்த்துக்கிறாங்க. இந்த ராத்திரி சண்டை யார் நன்னா போட்டான்னா ஜாம்பவான் தான் நன்னா போட்டாராம். ராமருக்கே ஆச்சரியம். வயசானவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவா, நீங்கள் ராத்திரியில் எப்படி சண்டை போட்டீங்கன்னு.
ஜாம்பவாசன்னா நான் ஒரு ஐடியாவாக சண்டை போட்டேன். யுத்த காலத்தில் ஒரு பாறை மேலே உட்காந்து யார் யார் போகிறாலும் எல்லாரையும் கையை பிடிச்சி பார்ப்பேன், பின்னாடி கழுவி பார்ப்பேன். வால் இருந்தால் விட்டுடுவேன், வால் இல்லைன்னா அடிச்சிடுவேன். இந்த வயசானவாளுக்கு ஒரு ஐடியா உண்டு. அதனால் அந்த ஐடியாவினால வால் இருக்கிறவெல்லாம் வாங்குறா, வால் இல்லாத அடிச்சாலும் போட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சேன். இப்படி ராத்திரி யுத்தம் நடக்கிறது. ராமநாமாங்கிதே பாணேஹி வியாப்தம் தத் ரணமண்டலம். ராமநாமாங்கிதமான பானங்கள் அங்கே இருந்தது என்று நினைக்கிறார். அவ்வளோ ராம பானத்தை வேணா எல்லாரும் ராமராமா சொல்லாதவாளுக்கு, ஆகாரம் வாய் வழியாக போகாதவாளுக்கு இன்ஜெக்ஷனில் போடுற மாதிரி ராமராமா வாயால் சொல்லாதவாளுக்கு ராமராமத்தை எழுதி இன்ஜெக்ஷன் ஏற்றி எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தார் ராமன். கடலில் இந்திரஜித் வந்தான், நாகாஸ்திரத்தை போட்டான். நாகாஸ்திரத்தை போட்டோடனே எல்லாரும் மயங்கி விழுந்து விட்டார்கள். கவலைப்படுறா. சீதையை விமானத்தில் ஏற்றி காட்டுறான், அவங்க ஆட்டுக்காரர் போயிட்டு வருவார். சீதை வருத்தப்படும் பொழுதே இந்த இடத்துல சில வார்த்தைகள் சொல்லலாம். ஞானினகா அமிர்தவாதிரகா, ஞானிகள்லாம் நான் ராமரோட பட்டாபிஷேகம் பண்ணி யாகெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாலே ஞானிகள் வார்த்தை பொய்யா எடுத்தேன். அவதான் இந்த சரமா என்பவள் சொன்னால் அவள் வார்த்தை சத்தியம்தாம்மா. இந்த புஷ்ப விமானம் சுமங்கலிகளை தான் தாங்கும், விதவையானவாளை தாங்காது. எப்போ உன்னை தாங்கின்ற இந்த புஷ்ப விமானம் நிற்கிறதோ அதுலேருந்தே நீ சுமங்கலியாருக்கே தெரிஞ்சுக்கோ. ராமன் மயக்கத்தில் இருக்கார், உயிர் போகலைன்னு சமாதானம் பண்ணினாள். அதுக்குள்ளே அங்கே சுஷேனன் என்கிற ஒரு வைத்தியன், வானரனுடைய டாக்டர் சொன்னார், மூலிகை பர்வதம் இருக்குது, சஞ்சீவி பர்வதன்னு கைலாசத்து பக்கத்தில், அதை போய் எடுத்துன்னு வந்தால் பழைக்க வச்சு விடலாம் என்று சொல்ல, உடனே ஹனுமான் கிளம்புறதுக்கு முன்னாடி திடீர்னு கிழக்கில் ஒரு ஜோதி தெரியாது. இன்னமும் ஜோதி தெரியுதுன்னா எல்லாம் எட்டி பார்க்குறார்கள். தத்தோ முகூர்த்தா கருடம் வைனதேயம் மகாபலம் வானராதது சர்வே ஜுவலந்தமிவ பாவகம். கருட பகவான் அங்கிருந்து வரா. அவருடைய காத்து பட்டோடனே அந்த பாம்புகள்லாம் நீங்கி வெடுத்து. உடனே ராமர் கேட்டார் கருட பகவானை பார்த்து, நீங்கள் யாருன்னு? கோ பகவான் பரையா லட்சுமியா, நீங்கள் யாருன்னு கேட்டோடனே கருட பகவான் புரிஞ்சு விட்டார். ஆஹா, இவர் மனுஷன் நடிச்சிருக்கோம், நம்மளை குறுக்க வந்துவிட்டேங்கன்னு. நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறமா தெரியும் விட்டா. ராவண வதத்துக்கு பிறகு இனிமே எல்லாரும் பக்தவத்சலான்னு சொல்லுவா. சகே ராகவ தர்மஜ்ஞா விபூநாமபி வத்சலா. நீ சத்ருவத்சலனா இருக்கியே. இந்திரஜித்து திவ்யாஸ்திரம் நாகாஸ்திரம் போடும்போது பதிலுக்கு ஒரு கருடாஸ்திரம் போட்டால் தான் என்ன சொல்லிட்டு போகிறார் கருட பகவான். அப்போ தான் பின்னாடி இதே நாகாஸ்திரம் ராவணன் போட போகிறான். அப்போ கருடாஸ்திரத்தை ராமர் போடுறார். இங்கே இந்த சின்ன பையனாச்சும் அவனை ஒன்றும் பண்ண வேண்டாமேன்னு பேசாமல் இருக்கேன். அப்படிலாம் இருக்காதிங்கோ. இந்த பகவானுக்கு விஷ்ணு சாங்கியத்தை ஜாஸ்தி வந்துட்டு கிளம்பினார். 2 இடத்துல ராமன் அடிபட்டு விடுதான்னு இருக்கு. அண்ணா சொல்லுவார், 2 இடத்துல ஏன் விழுந்தார்? ஒன்று இந்திரஜித்து போட்ட நாகாஸ்திரம், ஒன்று பிரம்மாஸ்திரம். எதுக்கு விழுந்தார் ராமன்னா? 2 பக்தருடைய பெருமையை காட்டுறதுக்கு. பெரிய திருவடினா ஹனுமான், பெரிய திருவடினா கருட பகவான். 2 பக்தருடைய பெருமையை காட்டுறதுக்காக எல்லாருடைய பந்த விமோசனம் பண்றவாள் ஏன் பந்தப்பட்டிருந்தான்? பக்தானாம் பவபந்த மோசனகர சேவம் புஜங்கேன தே பிரம்மாஸ்திரேன ச பந்தனம். ஏன் இப்படி பந்தனப்பட்டார்னா, 2 பட்சீந்திரஸ்திச்சே மாருதஸ்திச்சே 2 பக்தருடைய பெருமையை காட்டுறதுக்காக அப்படி மயங்கி விழுந்தேன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்றார். மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சது. ராவணனே டைரக்டாக வரான். அசௌ கிரீட்டி சலகுண்டலஸ்யா நகேந்திர விந்தியோபம பீமகாயா. யார் என்று கேட்க ராவணனை பார்த்து ராமரே ஆச்சரியப்படுறார். சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறார் ராமன். ஆஹா, இவ்வளோ தபஸ்வியாக இருக்கானே, இவன் மாத்திரம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணலைன்னா உலகத்தையே கட்டி காப்பாற்றுவானே நினைக்கிறார். அப்போதான் ராவணன்ட்ட ஹனுமான் கேட்டார், என்ன சௌக்கியமான்? என்ன பார்த்து சௌக்கியமாக இருக்கிறீங்க, நீ யார்? என்ன மருந்து விடுத்தா? அதுக்குள்ளே பையன் அக்ஷகுமாரனை அடிச்சேனே, உங்களுக்கு தீ வச்சேனே, நான் தான் அந்த ஹனுமான். நீ யாரும் உடனே ஹனுமானை குத்தினான். பதிலுக்கு ஹனுமான் ராவணன் ஒரு குத்த அப்படியே மயங்கி விழுந்து இப்போ மெதுவாக எழுந்து, உன் குத்து ரொம்ப நன்னா இருந்ததுங்கிறான். திகஸ்தும வீரியேன எஸ்துவம் ஜீவசி ராவணா சகிருத்து பிரேதானியம் துர்புத்தே கிம் விகத்சசே. நான் குத்தின குத்துக்கு நீ ஆள் போயிருக்கணும். பக்கத்தில் இருக்கிற சொன்னா நீ நன்னா குத்தினே ஹனுமானின்னு சொல்லணும். நான் குத்தினா வாங்கிட்டு திருப்பி எழுந்து நீ வேற சொல்கிற நன்னா இருக்குன்னு அப்படின்னு ஹனுமான் சொன்னார். மறுபடியும் ஹனுமான் அவன் குத்தினான். ஹனுமான் கொஞ்சம் மயங்கினார். இன்னும் ஹனுமானை கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டான். நீலன் சேனாதிபதி யுத்தம் பண்ணிட்டு திடீர்னு மடங்கி போயிட்டான். வந்துட்டா பாவகாத்மஜ மாலோக்கே துவஜாகிரே தனுஷாகிரே கிரீட்டாகிரே ஜதம் ஹரிம். இந்த நீலன் என்ன பண்ணுறான்? ராவனுடைய தேரில் ஏறி தேவனுடைய கொடியை தலைகீழ நட்டு உள்ளுக்குள்ள வழியாக இறங்கி
ராவனுடைய 10 கிரீடம் இருக்கே அதில் வாக்கிங் போயின்னு இருக்கான். எப்படி முடியுமா? ஏதோ தொங்குறது. ஆனால் சண்டை போட்டுருந்த ஆளை காணவே ராவணன் அப்படி இப்படி பார்க்கலாம். சரி சண்டையை நம்ம ஆராய்ச்சி போனால் அந்த 4 கயிறு நடத்தி இந்த மீனுடைய வாழை பிடிச்சி இழுக்க அவன் கிரீச்சின்னு கற்றுன்னு ராவனுடைய மடியில் விழுந்து அவன் வயக்க பிராண்ட ராவணன் பார்த்தான். சரி ரொம்ப அநியாயமாக இருக்குது இந்த குரங்கு சண்டை. நான் எல்லாரோடையும் சண்டை போடுறேன். கிட்சர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், கருடர்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் பண்ணி தள்ளி நின்று தான் அடிப்பான். இப்படி மேலே விழுந்து கொடுக்க மாட்டான். இந்த குரங்கு சண்டை படிக்காமல் போயிட்டேன்னு ராவணனுக்கு ரொம்ப வருத்தமாக. கடைசியில் நீல ஆக்னேயாஸ்திரத்தினால அடக்கி தள்ளினான். அதற்கு லக்ஷ்மணன் யுத்தத்துக்கு வரா. லக்ஷ்மணன் யுத்தத்துக்கு வரும்பொழுது சக்தி ஆயுதத்தை போட லக்ஷ்மணன் மயங்கி விழுந்துட்டார். உடனே 20 கையால் தூக்குனா அவனால் முடியல. முக்கிறான். எல்லாரையும் கூப்பிட்றான். ராட்சாலாம் கூப்பிட்டு தூக்குறான். இந்த இடத்துல வால்மீகி சொல்றார், ஹிமவான் மந்தரோ மேருகும் திரைலோக்கியம் வா சகாமரைஹி சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் நசங்கே பரதானுஜா. ஹிமேமலை, மந்தரமலை, கைலாசத்தில் சிவனோட சேர்த்து அந்த கைலாசத்தை தூக்கினவன் ராவணன். மந்தரபுரம் எல்லாத்தையும் தூக்கி பந்தாடினான் ராவணன். அப்படி உலகத்தையே தூக்கி பந்தாடக்கூடிய ராவணனுக்கு இந்த லக்ஷ்மணனை தூக்க முடியல. ஏன் தூக்க முடியலனா, விஷ்ணோர் பாகம் அமீமாம்சியம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன். இந்த 14 உலகத்தையும் தாங்கக்கூடிய நான் ஆதிசேஷனுங்கிற ஞாபகத்தில் படுத்துருக்கான். அதனால் அவனால் அசைக்க முடியல. அங்கேருந்து ஹனுமான் பார்த்தா, மயங்கி விழுந்த ஹனுமான் இதுதான் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ராவணன் ஏதோ குஞ்சு நின்று பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்த்தா லக்ஷ்மணரை தூக்கிறத கவனித்தான். அங்கேருந்து ஓங்கி மறுபடியும் குத்து விட்டார். திரும்பி ராவணன் மயங்கி விழுந்தான். உடனே ஒரு நமஸ்காரம் பண்ணி இந்த லக்ஷ்மணனை அப்படியே தோளில் பூமாலை மாதிரி தூக்கின்னு போகிறாராம். ராவணன் ஆச்சரியப்படுறான். நான் சிரமப்பட்டு தூக்கி பார்க்குறேன், என்னால் அசைக்க முடியாத இந்த லக்ஷ்மணரை ஒரு பூமாலை மாதிரி தூக்கின்னு போகிறாரேன்னா. இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார், வாயுசூனோ சுஹுத்வேன பக்தியா பரமயாச்சசா சத்ருணாம் அப்ரகம்யோபி லகுத்தமகமத் கபேகி. அந்த வாயு பகவான்கிட்ட உள்ள சௌஹிருதம் அவருடைய பக்திக்கு லகுவா ஆனார். லக்ஷ்மணனை பார்த்தோன்னே ராமனுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே வில்ல எடுத்து யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். ராவணனும் தேரில் இருக்கான். ராமர் கீழே இருக்காருன்னு இந்த ராமனுடைய தேரளவுக்கு தன் உடம்பை பெருசாக்கிட்டு ராமரை தூக்கிட்டு வந்தார் ஹனுமான். உடனே கோபம் வந்துடுத்து. ஹனுமான் மேலே ஒரு பானத்தை போட்டான். இதுவரை கோபத்தை வரவழைச்சிருந்தார்னு சொன்ன வால்மீகி குரோதமாக அறையாமாசன் சொன்னார். குரோதஸ்ய வசமே ஈவான்ட்டார். ஹனுமான் அடிச்ச உடனே கோபத்துக்கு வசமாயிட்டார் ராமர். ஆச்சரியமாக யுத்தம் பண்ணி ராமனுடைய தேர், குதிரைகள், சாரதி எல்லாத்தையும் உடச்சி தள்ளி ராமனுடைய சைன்யத்தை வதம் பண்ணி ராமனுடைய 10 கிரீடத்தையும் தள்ளி அவனுடைய வில்ல உடச்சி கட்டியை தட்டி வெறும் ஒத்த ஆளாக வெத்த ஆளாக நிறுத்திட்டார். ராவணனுக்கு திரும்பி போகிறது வெக்கமாகவே இருக்கு. 10 கிரீடத்தில் ஒரு தலைவர் கூட கிரீடம் இல்லையே. ஒரு ஓரத்தில் ஒரு தலையை பாக்கி வச்சுருந்தான்னா அந்த கிரீடத்தை தூக்கி நடுத்தலையில் வச்சுருந்தா போயிருக்கலாம். கீழே இருக்கு எல்லாம் தங்க கிரீடம். குனி எடுத்து போட்டுக்கலான்னா அது ரொம்ப வெக்கமாக இருக்கு. இதுக்கு போய் குனி எடுத்துக்கிறோமான்னு அப்படியே பார்த்து நிற்கிறான். இங்கே அழகாக வர்ணிக்கிறான் கம்மன். வாரணம் பொருதமாகும் வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்தவாலும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். ராவணன் அப்பப்போ இப்படி மார்பை காட்டிட்டு இப்படி நடந்துட்டே போனான். இப்படி தான் நடப்பானான். ஏண்டானா வாரணம் பொருதமாகவும் இந்திரனோட சண்டைக்கு போனான் ராவணன். அப்போ ஐராவதன் இந்திரனுடைய யானை அப்படியே ராவனுடைய மார்பை அப்படி குத்திரது 4 தந்தத்தினாலையும். குத்தின உடனே ராவணன் சிரிக்கிறான். அந்த ஐராவதன் தந்தம் மாட்டினா அது அழகுது. என் தந்தம் மாட்டி எடுத்து என்னை காப்பாற்றுக்கோ. இவனுக்கு கவலையே இல்லை. இவன் கூட சிரிச்சுட்டு இருக்கான். ஒரு ரம்பத்தை ஒத்து அறுத்து பாதி தந்தத்தை அதை அனுப்பிச்சி விட்டாங்க. ராவனுடைய அந்த மார்பில் அந்த தந்தம் அப்படியே இருக்கு. ராவனுடைய டாக்டர்ஸ்லாம் வந்தால் இதுலேயே மார்பிளே இருந்தால் செப்டிக் ஆகிடும், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம். படா நீங்களாம் வேண்டாம், 10 கூடு இந்த தந்தத்துக்கும் ஒரு செயின் கோத்து விடு அவனே அப்பப்போ அந்த மார்பை காட்டின்னு இருப்பான். இந்த மார்பனுடைய பவர் போயிடுச்சு. வாரணம் பொருதமாக இருக்கும். அடிக்கடி தோலை ஆட்டுவான். நாம் இமயமலையை தூக்கினவன்னு வரையினை எடுத்த தோலும் தாரணி மௌலி 10 தலை உள்ள கீழம் கீழே போட்டுட்டும் சிவன் கொடுத்த அந்த சந்திரகாசங்கிற வாழையும் விட்டுட்டு நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாகும். இந்த ராவணன் சண்டைக்கு கிளம்பும்போது நாரதர் ஒத்தையாக வந்தாராம். நல்ல கிடைக்கும்போது ஒத்த பிராமணன் வரக்கூடாது. ஒத்தராக வந்துட்டு கேட்டால் ராவணா எங்கே போகிறேன்னு. போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கலாமோ.
சண்டைக்கு போகிறேன், போகாத தோத்துருவேன்னா. உடனே அவர் சொன்னார், இந்த ராவணன் சொன்னான், என் மந்தோதரி இன்னைக்கு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் பண்ணியிருக்கா, நீங்கள் சாப்பிட்றோங்கோ, நான் வெற்றியோடு வரேன்னா. இப்போ திரும்பி போனால் நாரதர் இருந்தால் என்ன பதில் சொல்கிறதுன்னு கவலைப்பட்டுட்டே வரான். கடைசியில் வீரமும் களத்தையே போட்டு தன்னுடைய வீரத்தையும் போட்டுட்டு வெறுங்கையா திரும்பி போகிறான். கோபம் முழுக்க கும்பகர்ணன் மேலே வந்து சில பேர் ஓடி ஆடி வீட்டில் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா, ஆற்றுல காரியம் பண்ணுவா, ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும்பொழுது. சில பேர் எதையும் கலந்துக்காமல் நிம்மதியாக ஏசியை போட்டு தூங்கிட்டு இருக்கும். அது மாதிரி வந்து கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான். எழுப்படா அவனுக்கு. இந்த கும்பகர்ணன் எழுப்பலாம். அது பெரிய கும்பகர்ணா பிரபோதன காலேஜ்னு ஒன்று இருக்குது. அதில் போய் படித்து சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அங்கே போய் எழுப்ப முடியும். அதுக்கு சூப்பர் ஹே கும்பகர்ணா தவ சுப்பிரபாதம்னு அதுக்கு பெரிய பாட்டெல்லாம் படிச்சுட்டு நெற்று பண்ணிட்டு பேரியெல்லாம் அடித்து பாடம். இவெல்லாம் ஹே கும்பகர்ணா தவ சுப்பிரபாதம் பேரி அடிக்கிற அடியில் பேரி கிழிச்சதை தவிர கும்பகர்ணன் எழுந்திருக்கலாம். சரி, தண்ணியை கொண்டு விடலாம். தண்ணியை கொண்டு விட்டால் அந்த தண்ணி எடுத்துன்னு போகும்பொழுதே கும்பகர்ணன் புரட்ட விடானா இந்த புரட்ட கும்பகர்ண குகை, அவன் குகையில் தான் படுத்துப்பான். அது குகைக்குள்ளேருந்து அப்படியே புயல் காற்று அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. இவெல்லாம் ஜலத்தை எடுத்துன்னு இப்படி போகும்போதே கும்பகர்ணன் அப்படி உழுக்க மூச்சு இழுத்தானா எல்லாம் குடத்தில் உள்ளுக்குள்ள போய் உருட்டி அடித்து விழுந்தார்கள். திருப்பி குரட்டை விட்டானா திருப்பி எல்லாம் குடத்தில் வெளியில் வந்து விழுந்தார்கள். குரட்டையில் மாட்டிக்காத சைடு வழியாக போடா அப்படின்னு சைடு வழியாக போய் அவன் வாயில் தண்ணியை ஒட்டுறா. அவன் குடக்கு தண்ணி போயிட்டு இருக்கே, எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். கையால் போட்டு அடின்னு அடிக்கிறார்கள். கை வலிக்கிறது. உடனே உலக்கை எடுத்து குத்துறார்கள். இப்படி குத்தினா டமான சத்தம் எடுத்து கடைசியில் பார்த்தா உலக்க உடஞ்சிட்டு இவன் எழுந்துக்கிறான். என்னடா பண்ணது தெரியாமல் யானையை ஏற்றி விட்டாங்க. அப்போ தான் ஸ்பரிசம் பரம உச்சத்தை யானை ஏறி குதிக்கும்போது தான் ஏதோ மேலே ஏறுற மாதிரி, ஏதோ எறும்பு ஊடுற மாதிரி அவனுக்கு. உடனே மெதுவாக எழுதுண்டான். மகாராஜா உங்கள் ராவணன் எழுப்ப சொன்னார் என்று சொல்ல, அவனுக்கு எழுந்தவனையே பசிக்கும். அது நிறைய மாம்சங்கள்லாம் வச்சுருக்கா. பண்ணி இது 100,000 பண்ணி 1000 எருமாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பீத்தா கடசகசரன்னு 2000 குடம் கல்லையும் குடிச்சிட்டு நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு வரேங்கிறான். இப்போ என்னடா நான் இது பெட் காஃபி மாதிரி நான் போய் கும்பகர்ணனை குளிக்கிறதுக்கு தனியாக ஹோஸ் போய் வச்சு அடித்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு தேய்க்கிறதுக்கு சோப்பெல்லாம் போடாது. செங்கலை தேய்ச்சாலே செங்கலை உடையும். நல்லா கருங்கலை வச்சு அவனை தேய்ச்சி அப்புறம் அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு கட்டி அவனுக்கு சந்திரன்லாம் அப்படி இட்டுலாம் விட முடியாது. இப்படி உருட்டி யானைக்கு அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கணும் மண்டையில். அவன் மண்டையில் நெத்தியில் அடித்து சந்தனத்தை அடித்து அவனுக்கு உடம்பு ஹைட்டாக இருக்கானா மாலையெல்லாம் பெரிய அலக்கு வச்சு இப்படி தூக்கி மாலையை போட்டு அவனை தேரில் ஏற்றி உக்காத்தி வச்சா தேர் உடச்சி போடுறது. இவன் இது தாங்க மாட்டேங்கிறது. நானே நடந்தே போய் தெரியுங்கிறான். அவன் நடந்தால் கோட்டை சுவர்னு இருக்கும் அந்த காலத்தில். இந்த ஜெயில் பெரிய ஜெயிலுடைய சுவர் எவ்வளோக்கோ அது மாதிரி இந்த கோயில் பிராகாரம் இருக்குமே அது மாதிரி பெருசாக இருக்கும் கோட்டை சுவர்னு. இவன் நின்னா அந்த கோட்டை சுவர் இவனுக்கு இடுப்புக்கு கீழே இருக்குது, முட்டுங்கால் அவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு மேலே அவன் நிற்கிறான். ராமர் கேட்டார், அப்பாடி இவ்வளோ பெரியவராக ஒருத்தர் இருக்காரே, திரிவிக்ரம அவதாரம் நான் அந்த காலத்தில் வாமனர் விஷ்ணு பண்ணினான்னு கேட்டிருக்கேன், உங்கள் ஊரில் யாராவது திரிவிக்ரம அவதாரம் பண்ணியிருக்காளான்னு. ஏன் விபீஷன் சொன்னால் இதுதான் எங்கள் சின்ன அண்ணா. என்ன சின்ன அண்ணாவா, இவ்வளோ ஹைட்டாக இருக்காரு, இவ்வளோ பெரியவராக இருக்காரேன்னு நினச்சிருந்தார் ராமர். அப்படியே பிராகாரத்தை தாண்டி வந்தான். கும்பகர்ணன் ரொம்ப நல்லவன். அவன் பார்த்தான், இந்த ராமர் ஜெயிச்சா தம்பிக்கு ராஜ்யம், இந்த பக்கம் ஜெயிச்சா அண்ணாவுக்கு ராஜ்யம், நடுவில் இருக்க எனக்கு என்ன பிரயோஜனம்? 2 பேரும் சேர்த்து ஹெல்ப் பண்ணலாம் தோணுது. நடுவில் யுத்த பூமியில் நடுவில் நின்றுட்டான். 10 வானகாலை போட்டு அடித்தான். அடிச்சுட்டு இப்படி திரும்பி நான் ராட்சசாவை தான் நீங்களும் சாகலாம் அவளையும் போட்டு அடிக்கிறான். மாற்றி அடிக்க இந்த ராட்சசாக்கு எந்த சைடில் போய் நிற்கிறதுனே தெரியல. ஏன்னா இவன் காப்பாற்றுவான், இவன் இருந்தால் இவனே போட்டு அடித்தா என்ன பண்ணுறது? மாற்றி அடிக்கிறான். அப்புறம் வானராலாம் அப்படியே பிடிச்சி சுண்டல் போட்டுக்கிறான், வாயில் அள்ளி போட்டுக்கிறான். போட்டால் எல்லா வானரும் வாய் பெருசாக இருக்கா, மூக்கு வழியாக கால் வழியாக குதிக்கிறார்கள். ஏன் வானராளுக்கு ஜாலியாக இருக்கு, இவன் அந்த பக்கம் வான இந்த பக்கம் வரேன் அப்படின்னு எல்லாரும் இவன் மேலே ஏறி வயத்தில் ஏறி காதில் இந்த காது வழியாக இப்படி போய் மூக்கு வழியாக வரான். இவன் இந்த கையை நோக்கி 2 பேர் கை கொடுத்து செகண்ட் கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் நீ அந்த பக்கம் வா அப்படின்னு பேசிட்டு ஜாலியாக விளையாடுறார்கள். இதை பார்த்தா கும்பகர்ணன் கோபம் வந்துடுச்சு. அப்போ லக்ஷ்மண சுவாமி யுத்தத்துக்கு வரார். லக்ஷ்மணன்லாம் நான் யுத்தம் பண்ண ரெடியா இல்லை. விபீஷன் யுத்தத்துக்கு வரான். ராமர்கிட்ட சொன்னான், உண்மையைத்தான் எம்பி பிரியா அனுமனையைத்தான் எம்பி பிரியாதிக்க அருள்தியான் வேண்டினேன். இந்த கும்பகர்ணன் மதிக்கிறது இந்த யுத்த பூமியில் 3 பேர் தான். உண்மையைத்தான் உம்பியைத்தான். ராமா இப்படிதான் சரணாகதி ரட்சணம் பண்ணுவாளா?
என் தம்பியை இந்த விபீஷணன் ராவணன் பார்த்தா உடனே வதம் மறுடுவான். நீங்கள் எப்படி இருந்தாலும் என் தம்பியை எல்லாருக்கும் முன்னாடி விடக்கூடாது, நீங்கள் காப்பாற்றணும், அல்லது லக்ஷ்மணன் காப்பாற்றணும், இல்லாட்டா ஹனுமான் கூட இருக்கணும், தனியாக அனுப்பிச்சிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி யுத்தம் ஆரம்பித்தான். ராமன் அஸ்திரங்களை போடுறா, எல்லாம் உடனே விடுறது. அவன் பார்த்தான், நாகம் வாலி சுபாகுன் நகர திருச்சிருசௌ தூஷணஸ்தாடகாகம். ராமன் என்ன நினச்சிருக்கேன், வாலி சுபாகும் இந்த தூஷன் திருச்சிரன் தாடக அவள் மாதிரி வாலின்னு நினச்சிருக்கேன். என்ன கும்பகர்ணோகமாகட்டா, நான் கும்பகர்ணன் ஆகும். இந்த சாதாரண வில்லு, இந்த சாதாரண அம்பலம் வை, எடு விஷ்ணு தினசை எடு. அவன் சொல்கிறான், அவனே வேற தினசம் எடுக்கிறான் ராமர். திவ்யாஸ்திரத்தை போடு, நான் விஜயனுடைய அவதாரம், இந்த சாதாரண ராட்சசன் மாதிரி இல்லை, திவ்யாஸ்திரத்தை எடுத்து போடுங்கிறான். உடனே ராமர் திவ்யாஸ்திரத்தை எடுத்து போட்டு கைகாலெலாம் வெட்டி அவனை தாயை வெட்டி கும்பகர்ண சிரோபாதி குண்டகாலங்கிருதம் மகதுன்னு அதை வர்ணிக்கிறார். அப்படி கும்பகர்ணன் வதம் பண்ணினான். அப்பதான் ராவணன் கதறி எழுதான். இந்த லங்கையில் இத்தனை நாளைக்கு ஒரு கஷ்டமும் வரல, எல்லாரும் சௌக்கியமாக இருந்தால், என்னைக்கு அந்த பாகவதர் விபீஷன் கிளம்பி போனானோ, என்மையா தார்மிக ஸ்ரீமான் சனிரஸ்தோ விபீஷணா, நல்லோர் ஒருவர் உடலில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும்னு ஒரு நல்லவா ஒரு பாகவதால் ஊரில் இருக்கணும். அவளை அடிச்சிட்டோமே, அந்த விபீஷன் போனதுக்கு தான் அவ்வளோ கஷ்டம் வருதுன்னு வருத்தப்படுறான். மறுபடியும் கும்பகனுடைய புத்தர்களாக யுத்தத்துக்கு வரார்கள். மறுபடியும் இந்திரஜித்தே வரான். இந்திரஜித்தே என்ன பண்ணான், பிரம்மாஸ்திரத்தை போட்டான். எல்லாம் வாங்கி விழுந்துட்டார்கள். 2-3 பேர் தான் உயிரோடு இருக்கா. அதில் சிரஞ்சீவியாக இருக்கிற விபீஷணன், ஜாம்பவான், ஹனுமான் 3 பேர் தான். யார் யார் உயிரோடு இருக்கான்னு பார்த்துட்டே வரும்பொழுது ஜாம்பவானை பார்த்து சௌக்கியமாக இருக்கீங்களா என்று கேட்க, ஜாம்பவான் கேட்டார், அஞ்சனா சுப்ரஜாயேன. பெரியவான எப்படி பேசுகிறாங்களோ, எந்த பையனாலும் அஞ்சனாதேவி பாக்யவதியாக ஆனாலோ அந்த அஞ்சனாதேவி பையனை சௌக்கியமா அப்படின்னு. அஞ்சனா சுப்ரஜாயேன மாதரிஸ்வாசனை இருத்த ஹனுமான், அந்த ஹனுமான் சௌக்கியமா என்று கேட்க, விபீஷணன் கேட்டான், ராமர் சௌக்கியமா, லட்சுமணர் சௌக்கியமா, சுக்ரீவன் சௌக்கியமா கேட்கணும். நெய்வராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபி ராகவே ஆரிய சந்தர்சித ஸ்நேகா யதா வாயு சுதே பரஹா. ஏன் ஹனுமான விசாரிக்கிறேன். அதான் சொன்னார், தஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமபி அகதம் பலம் ஹனுமதி உஜ்ஜித பிராணி ஜீவந்தோபி வயம் ஹதாஹா. அந்த ஹனுமான் ஒருத்தர் உயிரோடு இருந்து நம்ம எல்லாரும் செத்து போனாலும் கவலைப்பட வேண்டாம், எல்லாரையும் பிழைக்க வச்சுருவாங்க. அந்த ஹனுமான் ஒருத்தர் உயிரை போன பிறகு நம்ம உயிரோடு இருந்தாலும் ஜீவந்தோபி வயம், நம்ம செத்துக்கு சமம் உயிரோடு இருந்தாலும். ஹனுமான் அப்படியா, அப்பேற்பட்ட ஆசாமியா நான் பெருமையாக பேசாமல் அடியேன் என்ன பண்ணணும் என்று கேட்க, உடனே கிளம்புப்பா, ஹிமவத் பர்வதம் பக்கத்தில் ஓடதி பர்வதம்னு இருக்குது. அங்கே சந்தானகரணி, சஞ்சீவனகரணி, விஷல்யகரணி முதலிய ஓஷதிகள்லாம் இருக்குது, மிருத சஞ்சீவனி, அதை எடுத்துனுவா என்று சொல்ல, அங்கே போனோடனே அதெல்லாம் மறைஞ்சு விடுச்சு. ஏன்னா அது திவ்ய ஓஷதிகள், யார் கண்டுக்கும் படாது. கோபம் வந்துட்டு ஹனுமானுக்கு. கிமேது தேவம் சுவிநிச்சிதந்தே யத்ராகவே நாசி கிருதானுகம்பா. நான் ஆயுர்வேத ஆஸ்பத்திரிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக நான் இங்கே மூலிகை பறிக்க வந்தேன், ராமருக்கு பறிக்க வந்தேன், என் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிட்டே. நீங்கள் மறைஞ்சு போனால் என்ன, இந்த மலையில் தான் இருக்கிறேன், மலையை போய் இருக்கிறேன்னால் சதஸ்ய சுங்கம் சனகம் சனாகம் சகாஞ்சனம் தாது சகசிரஜுஷ்டம். அந்த மலைகள், அந்த மரங்கள், யானைகள், ஒரு 50-60 யானை இருக்குது. எல்லா யானையும் வாழை பிடிச்சி எடுத்து இறக்கி விட்டுட்டு மரங்களை பாதி உடச்சிருந்தாலும் வெயிட்டு கம்மியாகும், தூக்கி வரலாமோ. அதெல்லாம் டைம் இல்லை இப்போ ஹனுமானுக்கு. யானையும் சேர்ந்து இருக்கட்டும், யானையோடையும் சேர்த்து சனகம் சனாகம்னு அந்த மலையை தூக்கின்னு வரார். ஓடதி கந்தம் ஆக்ராய, அந்த ஓடதி கந்தம் அந்த மலையை தூக்கின்னு வந்து அதனுடைய காற்று பட்ட உடனே என்னாச்சு, முதல் நாள் செத்து விழுந்த எல்லா வானங்களும் எல்லாருமே எழுந்துட்டார்கள். எல்லா வானங்களும் எழுந்துட்டானா, எல்லா ராட்சசாலும் எழுந்துட்டாளானா, அவன் எழுந்திருக்கியான். இந்த ராவணனுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதனால் அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சோடனே அவன் யுத்த பூமியில் செத்து போனால் எல்லாரையும் உயிர் இருக்கோ பாதி உயிர் இருக்கோ எல்லாம் தூக்கி சமுத்திரம் தூக்கி போடுறோம். யுத்த பூமி கீழே ஆக்ஷன் நம்ம இதில் யாரும் ஜாஸ்தி போகல, இந்த காட்டி சில இந்த காட்டுறதுக்காக எல்லாரையும் தூக்கி போட்டான். அதனால் ராட்சசானால வேறு யாரும் எழுந்திருக்கல, வானரால் மாத்திரம் எழுந்து விட்டார்கள். மறுபடியும் சுக்ரீவனும் உத்தரவு கொடுத்தான். அன்றைக்கி ஹனுமான்லாம் லங்கைக்கு தீ வச்சா, இன்றைக்கி எல்லாரும் வைங்கணும், தலைக்கு எல்லாரும் தீவட்டி எடுத்துட்டு தீவட்டி பஜனை, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம்னு ஆளுக்கு தீவட்டி எடுத்துன்னு பஜனை பண்ணிட்டு எல்லா வானராலும் கிளம்ப பயந்து போனான் ராவணன். ஆஹா, யுத்தத்தை ஆரம்பிக்கணும். மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சது. யுத்தம் ஆரம்பிக்க திருப்பி வேறு வழியில் இந்திரஜித் தான் வரான்.
இந்திரஜித்து வந்து என்ன பண்ணினா, ஒரு மாயா சீதையை ஹனுமானுக்கு எதிர்க்க வெட்டினான். இதை பார்த்து ஹனுமான் போய் ராமர்கிட்ட சொல்ல, லக்ஷ்மணன் சொன்னான், நீங்கள் தர்மம்னு சொல்லிட்டு இருந்தே, தர்மம் நம்மளை காப்பாற்றலையே, சீதை போயிட்டாரே. அப்போ விபீஷணன் சொன்னார், சீதையை கிட்ட இந்திரஜித்து போகவே முடியாது, அவன்கிட்ட உள்ள சரக்கு போயிடுத்து, திரும்பி சம்பாதிக்கிறதுக்காக ஹோமம் பண்ண போயிருக்கான், அவன் ஹோமம் பண்ணிட்டான்னா அவன் ஜெயிக்கிறது கஷ்டம், இப்படியா நடுவில் அவனை பிடிச்சி வதம் பண்ணினா ஈஸியாக வதம் பண்ணிவிடலாம் என்று சொல்ல, உடனே லக்ஷ்மணனை அனுப்புகிறா. லக்ஷ்மணன் யுத்தம் பண்ணுறான், ஆச்சரியமாக யுத்தம் பண்ணுறான். இந்திரஜித்துடைய குதிரைகள்லாம் வதம் பண்ணி அவனுடைய தேரெல்லாம் உடச்சி பண்ணால் கூட உடனே இந்திரஜித் மாதிரி வேற ஒருத்தரை நிறுத்தி வச்சுட்டு ஊரில் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வேற இந்திரஜித்து இன்னொருத்தன் வந்தான். அப்படி ஆச்சரியமாக யுத்தம் பண்ணுறான். 3 நாள் ஆச்சு. அவன் தான் லக்ஷ்மணன் நினச்சிருந்தால் இவன் ஒரு சாதாரண பையன், இவனை ஜெயிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, இந்த ராமர் தர்மாத்மாட்ட போய் அர்த்த சாஸ்திரத்தை பற்றி பேசினோமே, எஸ்யார்த்தா தஸ்ய மித்ராணி, பணம் காசு தான் உலகத்தில் பெருசு இன்னும் பேசினோமே, அது தப்புன்னு கணத்தில் போட்டுண்டார். உடனே தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிரியதி பௌருஷேச்ச அப்பிரதித்வந்த சரைனம் ஜெகிராவலிம் எடுத்து இந்திராஸ்திரம் சொன்னது ராமமந்திரம். ராமர் தர்மாத்மா சத்தியசந்தன் என்பது சத்தியமானால், ஏ பாலனே இந்திரஜித்த வதம் பண்ணு என்று போட அவன் மார்பல் தட்டி அவன் கீழே விழுந்தான். உடனே எல்லாரும் கொண்டாடினார்கள். அவன் தான் விபீஷணன் சொன்னான், ராவணவதம் பண்ணுறது பெருசு இல்லை, இந்திரஜித்த வதம் பண்ணுறது தான் பெரிய காரியம். ஏன்னா அவன் வரம் வாங்கியிருக்கான், 12 வருஷம் சாப்பிடாம தூங்காமல் யார் இருக்காரோ அவள் தான் என்ன வதம் பண்ணலான்னு. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கோ, இந்த லக்ஷ்மண சுவாமி 12 வருஷம் சாப்பிடலை தூங்கலை. அப்படியாப்பா, ஏன் சாப்பிடலை? நான் பழங்கள் பறிச்சுன்னு வந்து அண்ணாமணிக்கு கொடுத்துட்டு பிரசாதம் சாப்பிடலான்னு கொடுப்பேன். லக்ஷ்மணன் காட்டிலேயே சாப்பிட்டு சீதை சாப்பிட்டுட்டு அங்கே வேலைக்கு வர அந்த வேடாஸ்திரிக்கெல்லாம் கொடுத்துருவா. இப்படி 12 வருஷம் சாப்பிடலை. ராத்திரி முழுக்க காவலுக்கு இருப்பேன், பகலில் உங்களோட சுற்றிட்டு இருப்பேன். சரி, நடுவில் சாப்பிடவே இல்லையா? இப்படி ராமர் யோசிச்சார். அன்றைக்கி சபரி பாட்டியாருக்கு போகும்போது எனக்கும் பழம் கொடுத்தா உனக்கும் பழம் கொடுத்தாலே, அதை என்ன பண்ணினேன்? இப்போ தான் ஞாபகம் வருது, உங்களுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு அந்த அம்பரா துணியில் போட்டேன்னு அம்பரா துணியை கவுத்தான் காஞ்ச பழங்கள் விழ பார்த்தா ராமர் கட்டினார். எனக்காக இப்படி 12 வருடம் தபஸ் பண்ணியேப்பான்னு கட்டினாராம். ஏன்னா நடுவில் ஒரு நாளைக்கு தூங்கி போயிட்டோம். அயோத்தியா காண்டத்தில் உள்ள வரும்போது அவனை எழுப்பினார் ராமர். எழுந்து அப்போ தான் ஜகவும் நித்ராஞ்ச தந்திரிஞ்சேன், இன்னைக்கு அப்புறம் தூங்கிறது கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். தூக்கம் ஏன் வருதுன்னா, நன்னா ஃபுல்லோடு சாப்பிட்டு உட்காந்தோன்னா கதையில் அப்புறம் கேட்கவா முடியும், தூக்கம் தான் வரும். அதனால் சாப்பிடாமல் இருந்தால் தான் தூக்கத்தை ஜெயிக்கலான்னு சாப்பாட்டையும் ஜெயிச்சுட்டான், தூக்கத்தையும் ஜெயிச்சுட்டான். இது பெரிய விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஏற்கனவே அனுகூலமான ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காரு விஸ்வாமித்திரர். அதனால் அது பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி அதை அபியாசத்தில் கொண்டு வரணுமே. எல்லா மந்திரம் தெரிஞ்சு சொல்லாமல் இருந்த முடியாது இல்லை, மந்திரத்தை ஜெபம் பண்ணி அதனுடைய சித்தியை அடைஞ்சவன் இந்த ராமருக்கு அது அவசியம் இல்லை. சொன்னாரே விஸ்வாமித்திரனுக்கு அதில் கேட்டுட்டார், அவ்வளோதான். லக்ஷ்மணனுக்கு அது அவசியம் இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மணனுக்கு மாத்திரம் உபதேசம் பண்ணியிருக்கலாமேன்னா அது தப்பு. ஒரு பெரியவா இருக்கும்போது சின்னவாளுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது, 2 பேரும் சேர்த்து உபதேசம் பண்ணிவிட்டார் விஸ்வாமித்தர். அப்படி விபீஷன் அந்த விஸ்வாமித்திரன் உபதேசத்தினுடைய பெருமை, அந்த லக்ஷ்மணனுடைய பக்தி, 12 வருஷம் இவன் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தான்னு கேட்டு ராமரையே ஆச்சரியப்பட்டார். அதன் பிறகு மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சது, ராவண யுத்தம். இதுதான் மூலபல யுத்தம்னு. எல்லா ராட்சமும் கொண்டாச்சுன்னு பார்த்தா திடீர்னு குருன்னு வந்துட்டே இருக்கா. பார்த்தா இதான் இப்போ சொன்ன ரிசர்வ் படைங்கிறாள், அது மாதிரி ரிசர்வ் படைன்னு ஒன்று வச்சுருக்கான், மூலபல யுத்தம். அது நிறைய வர பார்த்தா இது மனுஷ ரீதியாக சண்டை போட்டால் சரியாக வராதுன்னு என்ன பண்ணினார், தேது ராம சகஸ்திராணி ரணே பசியந்தி ராட்சசா. ஒரு ராமர் 1000 ராமர் ஆகிட்டார். ஒரு கோதண்டம் 1000 கோதண்டமாக ஆகிறது. ஒரு ராட்சசனுக்கு இன்னொரு ராட்சசனை பார்த்தாலே ராமர் மாதிரி இருக்குது, ஒருத்தனை தான் அடிச்சுக்கலாம். இப்படி ஆச்சரியமாக ஒரே நாளில் இந்த மூலபல யுத்தத்தை நிர்மூலமாக்க ராமர்கிட்ட வரத்துக்கு பயப்படுறானாம் சுக்ரீவன், ஹனுமான் எல்லாரும். அவதான் ராமர் சொன்னார், ஏதஸ்திரபலம் திவ்யம் மமவா ஜெம்பகஸ்யவா. இது மாதிரி நான் சண்டை போடுவேன், இல்லாட்ட சிவபெருமான் சண்டை போடுவார். ராமர் சொல்கிறார், என்ன மாதிரி சிவன் சண்டை போடுவார். பாகவத்தில் வருது, சிவன் பானாசுரனவா சொல்கிறார், சம்யுகம் மத்சமே நதே, எனக்கு சமமாக ஒருத்தன் வருவான் உன் கையை உடைக்கிறதுக்கு அப்படின்னு பானாசுரன்ட்ட சிவன் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, சிவனுக்கு சமம் விஷ்ணு, விஷ்ணுக்கு சமம் சிவன் அப்படின்னு வேறு 2 பேர் பேசிக்கிறான். அப்புறம் ராவணன் யுத்தம் பண்ணுறான், ஆச்சரியமான யுத்தம். இந்த யுத்தத்தில் ராவணனோட டேட்டில் மயங்கி விழ, அப்போ
அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹிருதத்தை உபதேசம் பண்ணார். ராம ராம மகாவாஹோ சனுகுஹ்யம் சனாதனம் ஏன சர்வானரின் வத்ச சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசவனம் ஆயுர்வர்தனமுத்தமம் தஸ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம். ஆதித்ய ஹிருதயத்தை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சு போயிடுச்சு. அதனால் அவர் உபதேசம் பண்ணுறார். அந்த ஆதித்ய ஹிருதயத்துக்கு பல ஸ்ருதி முன்னாடி நிறைய இருக்குது. மொத்தமாக ஸ்லோகம் 8 தான் நமஸ்காரம். நமஸ்கார ஸ்லோகம் சூரியனுக்கு 8 ஸ்லோகம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பல ஸ்ருதி பின்னாடி பல ஸ்ருதியும் சேர்த்து ஒரு அத்தியாயம் பெருசாக ஆகாஷ். ஜெயாய ஜெயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமः நமோ நம சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமः நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமः நம பத்மபிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமः பிரம்மேஷாநாத்கேஷாய சூர்யாயாதித்யஸ்தசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமः நமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமः தப்தசாமீகராபாய வன்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருச்சயே லோகசாட்சிணே நாசயத்தேஷ விபூதம் ததேவ சித்தி பிரபு பாயத்தேஷ தபத்தேஷ வருஷத்தேஷ கவஸ்திபிः தேஷு சுத்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதः தேஷ ஏவாக்னிஹோத்ரம் ஜ ஃபலம் செய்வாக்னிஹோத்ரிணாம் வேதாஸ்ச கிருதவஸ்சைவ கிருதூனாம் ஃபலமேவ ச யானி கிருத்தியானி லோகேஷு சர்வயேஷ விப்ரபு. இது ஆயிட்டு அவருடைய பெருமை. ஸ்தோத்திரம் ஒரு 7-8 ஸ்லோகம் தான். இதை உபதேசம் பண்ண அஸ்மின் க்ஷணே நித்தியோகம் பண்ணிடலாம். அஸ்மின் க்ஷணே மகாபாகோ ராவணந்தம் வதிஷ்யசி என்று சொல்கிறார். இதுக்கு முன்னாடி மாதலியோட சாரதியோ மாதலிங்கிற சாரதியோ தேவையாக கொடுத்து அனுப்பிச்சாங்க இந்திரன். கடைசி தான் கொடுக்குறான். முன்னாடி கொடுத்து அனுப்பக்கூடாதோ பையன் இந்திரனுக்கு திடீர்னு ராவணன் ஜெயிச்சுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு கடைசி மூமெண்ட்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அது மாத்திரம் இல்லை, இப்பயே அவரை பகவானை காட்ட வேண்டாம்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தது. கடைசி டயத்தில் கொடுத்து அனுப்புகிறார். அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. வால்மீகினால் வர்ணிக்க முடியல. அந்த ராட்சசாலம் வானரெல்லாம் பேசியிருந்தாலும் ஆச்சரியமான யுத்தம் 2 பேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எதுக்கு சண்டை பண்ணணும், நம்ம ஒப்பந்தம் பண்ணிப்போம். அந்த ராமராவண யுத்தம் பண்ணி நம்ம வேடிக்கை பார்ப்போம். எல்லாம் ஆசீனாக பர்வதாகிரேஷு எல்லாம் அவள் மலையில உட்காந்து ராமராவண யுத்தத்தை வேடிக்கை பார்க்குறான். ஆச்சரியமாக இருக்குன்னு ராட்சசாலாம் ஆஹா எங்கள் ராஜா அப்படி ராமரை பார் அப்படி பேசிட்டு இருக்காலாம். எல்லாம் ராமரே சொல்லிட்டார் எல்லாம் அவள் ஃப்ரீயாக உட்காந்து சண்டையை வேடிக்கை பாருங்கிறார். இந்த சண்டையை என்னால் வர்ணிக்க முடியாதுன்றார் வால்மீகி. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹ ராமராவணயோர் யுத்தம் ராமராவணயோரிவ. இந்த ராமராவண யுத்தம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் எப்படி சொல்கிறது, ஆகாசத்துக்கு சமம் ஆகாசம்தான், கடலுக்கு சமம் கடல் தான். கடலுக்கு சமம் குட்டைன்னு சொல்ல முடியுமான்னு, அதனால கடலுக்கு சமம் கடல் தான், சாகரத்துக்கு சமம் சாகரம். ராமராவணயோர் யுத்தம் ராமராவண இதுக்கு இன்னொரு அன்வயம் கிடையாது. அதனால இதுக்கு அனன்வய அலங்காரம்னு பேர். சாகர் ராமராவணயோர் யுத்தம் ராமராவணயோரிவ என்று வர்ணிக்கிறார். கடைசியில் மாதலி ஞாபகப்படுத்தினான். உங்களுக்கே தெரியும் இவனை பிரம்மாஸ்திரத்தில் தான் அடிக்க முடியும். அவன் எந்த டயத்தில் போவான்னு இந்த ஜோசியெல்லாம் சொல்லியிருக்காலும் அந்த டயமும் வந்து அறிவுரை சொல்கிறான். அவனுடைய ஜாதக பிரகாரம் அவனுடைய டயம் ஆயிடுத்து. அதனால இப்போ அவனை பிரம்மாஸ்திரத்தை போட்டுருங்கோ. அவன் தலையை வெட்டிகிட்டே இருக்கான். தலையை வெட்டினா தலை முளைச்சிட்டே இருக்கு. ஏன் தலை முளைச்சிட்டே இருக்குன்னா அவன் வயத்தில் ஒரு அமிர்த கலசம் இருக்கான். அதனால நீங்கள் அங்கே வயத்தில் நெஞ்சில் அடிக்கணும். அது வேற சொல்கிறான், புராணாந்தத்தில் சொல்கிறான். ஒரு தலை பண்ணால் இன்னொரு தலையை உடைச்சா இன்னொரு தலை படி 101 தலையை ராவண ஏகசத சிரச்சேதன்னு ஒரு சர்க்கம். இது ராமனுக்கு இந்த அறிவு கூட இருக்காதா? ஒரு 10-20 ஆனோடனே திரும்பி முளைச்சிட்டே இருந்தால் எத்தனை வெட்டியும் முளைச்சிட்டே இருக்குன்னு தெரியாதா? 101 தலைவலையும் வெட்டிகிட்டே இருப்பாரான்னா அது நமக்கு ஒரு சர்க்கம் படிக்கிறது 5 நிமிஷம் ஆகிறது. ராமர் ஒரு செகண்டில் கடனை 101 தடவை வெட்டி அவருடைய ஸ்பீடுக்கு டக்குன்னு ஆகிடுச்சு 101 தடவை வெட்டுறது. இந்த ராவனுக்கு தான் கஷ்டம். நம்ம தலையை வெட்டுறது நம்மளே பார்க்க முடியாது. இந்த ராமனுக்கு ஒரு துர்பாகியம். அவன் தலையை வெட்டினதோ 20வது தலை வெட்டி இருக்கு, 9வது வெட்டினேன். அவன் தலையை வெட்டிறதையே அவனே பார்க்குற மாதிரி ஒரு துர்பாகியம் அவனுக்கு. கட்டில் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணினால் அவன் அவனுடைய மார்பலை குத்தி அவன் கீழ் விழுந்தான். சத்து நிகழ்ந்தோ ஸ்திர பிரதிஜா பிரதிஜை மட்டும் தான் வந்தார் தேவர்கிட்ட. ராவணவதம் பண்ணுவேன்னு அந்த பிரதிஜையை முடிச்சு ஹத்வா யுத்தே தசாஸ்யம் திரிபுவன விஷமம் பாதுமாம் வீரஸ்ரீ பந்துராங்கா பாதுமாம் வீரராமஹா. ஒரு வீரலட்சுமியோட ராமர் அந்த கோதண்டத்தோடு நிற்கிறார்.
இங்கே ராவண பக்தியெல்லாம் விழுந்து அழகாக அதில் மந்தோதரி என்னுடைய ஆத்துக்காரரை ஒரு மனுஷனா வதம் பண்ணினான், யார் அந்த மனுஷன் அப்படி பார்க்குறா? அதான் ராமன் நினைச்சார், ஒரு பதிவதியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பதிவதியை கஷ்டப்படுத்திட்டோமே, இவளுக்கு என்ன சமாதானம்னு தெரியலேன்னு அடுத்த க்ஷணம் தன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டுறாள். அதை பார்த்துட்டு மந்தோதரி சொல்றாள், தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ துருவா. ராமநாராயணனா காட்சி தரா. இப்படி திரும்பி பார்க்குறான், அந்த கூட வந்தவெல்லாம் வானரெல்லாம் பார்த்தா தேவைஹி வானரத்தமுபாங்கதைஹி, ஹனுமான் வாய் பகவானாவும் அவ ரூபத்தில் தெரிகிறா. இன்றைக்கும் கோடாலிகள் கூர்ந்திருக்கு அணகரை கட்ட. அங்கே ராமர் எப்படி இருக்காருன்னா 2 கையில் சங்கு சக்கரம் கோதண்டம் இதோட பார்த்தோட இருக்கா. ராமன் நாராயணனா இருக்கா. ராமரை பார்க்கணும் தான் தரிசனம் பண்ணினாராம். பெருமாள் வந்தாராம், நான் பொங்கலையா பார்க்கணும்னு வச்சேன், எனக்கு ராமரனா பார்க்கணும், நான் தான் ராமர் இல்லை எனக்கு ராமராக பார்க்கணும். சரி 2 கையில் சங்கு சக்கரமும் பெருமாளாக போய் ராம நாராயணனாக பகவான் தரிசனம் கொடுத்தார். வேணுகோபால சுவாமி அப்படி உண்டு, 2 கையில் சங்கு சக்கரம், பாக்கி 2 கையில் வேணுகோபாலம். இது திவ்யமான சில பேருக்கு அப்படி தரிசனம் கொடுத்துருப்பார் பகவான். அது சௌகரியம். அந்த சங்கு சக்கரத்தில் இருக்கிற ராமர் வேணுகோபாலம் தான் சௌகரியம். நான் மாறினா அதில் போட்டு வச்சிடலாம், தனியாக ஒன்றும் கட்டுறா அதில் போட்டுலாம் கடைசியாக சாதாரணமாக வேணுகோபாலம் ராமராக தரிசனம் பண்ணிக்கலாம். எப்படி வேணும்னா இப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது ஒரு சௌகரியம். இப்படி ராமநாராயணனா தரிசனம் கொடுத்து விபீஷன் மூலமாக ராவணனுக்கு சம்ஸ்காரம் பண்ண சொல்லி, விபீஷனுக்கு சௌமித்ரி மூலமாக லட்சுமணன் மூலமாக பட்டாபிஷேகம் பண்ணினா. பட்டாபிஷேகம் பண்ணோடனே ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி அமிச்சா. ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராம ஜெயம், ராமர் ஜெயிச்சுட்டார்னு சொல்ல, இப்படி நல்ல செய்தியை சொன்னியேப்பா, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன், தேவராஜ்யா தேவகுணா, எதை கொடுத்தாலும் அது சமம் ஆகாது. இது மாதிரி தான் அன்றைக்கி உங்கள் ஆத்துக்காரரும் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்களே, நாங்கள் ஒரே மாதிரி பேசுகிறப்பா ஒரே மாதிரி பேச வைக்கிற நீ அப்படி கைங்கரியம் பண்ணுற. இன்னைக்கு ராட்சசிகளை பார்த்தா கண்ணை தோன்றேன்னு மண்டையை உடைப்பெல்லாம் கத்தினாலே அன்றைக்கி யார் யார் என்னென்ன பண்ண சொன்னாலோ அவளுக்கு அதே சம்பாவனையை பண்ணட்டுமா, இந்த ராட்சசிகளை அடிக்கணுமான்னு கேட்டாள். அவள் சொன்னால், பாபானாம் வா சுபான்னாம் வா சொல்கிறா, நகஸ்டின் நாபராட்சதி அப்படிங்கிறான். உலகத்தில் எல்லாரும் ஏதோ தப்பு பண்ண தான் பண்ணுவாப்பா, தப்பு பண்ணாதவனே உலகத்தில் கிடையாது, எல்லாருக்கும் ஏதோ தப்பு பண்ணுவா. நீங்கள் ஹனுமான் கேட்டால், நீங்கள் கூடவா தப்பு பண்ணியிருக்கேன்? சீக்கிரம் சொன்னால், முதல் தப்பு நான் தான் பண்ணினேன். என்னன்னா, ராமர் கூட இருக்கும்போது ராமரை விட்டுட்டு ஒரு மாயமான் வேணும்னு ஆசைப்பட்டேன்னு, இது ஏன் தப்பு? ராமர் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ராமர் அதை சொல்ல வேண்டாமா, அது மாயமான் வேண்டாமான்னு பிடிச்சி தர போனாலே அது அவரோட தப்பு. சரி, நீங்கள் தப்பு பண்ணுவோங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? தப்பு பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே ஒரு தப்பு தான். அதனால நீ ஒரு தப்பு வரையே. அதனால் தப்பு பண்ண எல்லாம் மன்னிச்சு விட தான் முக்கியம், விட்டுடு அப்படின்னுட்டால் பொன்னே சீதையை அலங்காரம் பண்ணி அழிச்சினுவான்னு சொல்ல, அந்த விபீஷண பத்னிகளுக்கு பாக்கியம் அழகாக சீதாதேவிக்கு மங்களாசனம் வச்சு ஆபரணம் போட்டு அலங்காரம் பண்ணி அழிச்சின்னு வரா. எல்லாரும் பார்க்குறார்கள். பாக்யாத லட்சுமி காரம்மா, எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. இறங்கி நடந்து வர சொன்னால் சீதை தலை குனிந்தே வரா. ராமர் ஒன்று நினைக்க மாட்டார், ஜனங்கள் என்ன நினைப்பாளோன்னு தலை குனிந்து வரா. அதை புரிந்த ராமர், சீதையை நானும் ஒரு வீரன் தெரியறதுக்காக தான் இப்போ யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிச்சேன், இனிமேல் என் கூட தர்ம காரியத்துக்கு இருக்க முடியாது, நீ யாராத்திரம்னா இருந்துக்கலாம், உனக்கு எல்லாம் அம்மாவா சாப்பாடு போடுவா, லக்ஷ்மணனோவா லக்ஷ்மணனோ விபீஷணனோ சத்ருக்னோ பரதனோ ஏதா தசதிஷோ பத்ரிங்கிற அளவுக்கு சொல்கிறான். நீ நல்லவதான், ஆனால் என் கண்ணு சரியில்லைங்கிற. தீபோ நேத்ராதுரஸ்யேவ பிரதிகூலாசி மேதிடம். இந்த கண்ணில் ரோகம் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாது. என்ன லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணுமா? லைட்டு நல்லது தான், ஆனால் தோஷம் எங்கடான்னா இவன் கண்ணில். அது மாதிரி நீ நல்லவன் தாமா, நான் சரியில்லை என்று ராமர் இங்கே சொல்கிறான். சரியில்லைன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆசையாக இருந்தால் கூட இப்போ முடியலன்னு அர்த்தம். ஒருத்தனை பாதாள ஜெயிலில் போட்டுட்டான், இருட்டு ஜெயிலில். அவனுக்கு வெளிச்சத்தை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. ஜெயிலேருந்து விடுவிச்ச உடனே வெளிச்சத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டு பார்க்க வேணாம், ஆனால் பார்க்க முடியல. ஏன்னா புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால வெளிச்சத்தை பார்க்க முடியாது, கண்ணை பூசுறது. ஏன்னா வெளிச்சத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டாலும் அவனால் எப்படி பார்க்க முடியல, அது மாதிரி இருக்கேனா என்று ராமர் சொல்ல, சீதாதேவி சொன்னால், இருக்கு நான் ஒரு பிராயசத்தை நானே பண்ணுறேன். லக்ஷ்மணா ஒரு சித்தையை மூட்டுனால், ஒரு அக்னியை மூட்ட சொல்லி அக்னியில் இறங்கினால் வசோதாரா மாதிரி
எல்லாம் வேணுதே பார்க்குறா. தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் வந்தார்கள். நீங்கள் வந்து சாட்சா தேவனாச்சே கதம் தேவகரஸ்ரேஷ்டம் ஆத்மான் நாவபுத்தியசே பவான் நாராயணோ தேவா சீமா சக்ராய் கோவிபு ஏகசங்கோ வராசத்தன் பிரம்மாதி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பிறகு அக்னி பகவான் சீதையை கொண்டு வர. ஏன்னா ராமர் அன்னைக்கு பிரதிகமிந்தார், நான் தேவியை எப்படி விட்டுட்டு போனேனோ அதே மாதிரி தேவியை என்ற தேவர்கள் கொண்டு கொடுக்கணும், இல்லைன்னா அந்த உலகத்தை நாசம் பண்ணிடுவேன்னு. எது சொன்னாலும் சொன்ன வாக்கியத்தை சத்தியம் பண்ணணுமோ அதே மாதிரி தேவர்கள் கொண்டு கொடுக்கணும் சொன்னதுனால எல்லா தேவருக்கும் பொதுவாக ஒரு தேவன் அக்னி பகவான் தான். அக்னி சர்வா தேவதா ஆஹா, எல்லா தேவருக்கும் பொதுவான ஒரு தேவன் அக்னி. அதனால் அக்னியில் தான் இந்திராய சுவா யமாயச, எந்த தேவர் ஹோமனாலும் அக்னியில் ஹோமம் பண்ணா போகும். அதனால் தேவர்கள் நான் எப்படி சீதையை விட்டேனோ அதே மாதிரி கொண்டு தரணும்னு அன்றைக்கி சொன்னாரே, அவர் சத்திய வார்த்தையை சத்தியம் பண்ணுறதுக்காக இது ஒரு நாடகம். இதுக்கு இங்கே ராமருக்கு சீதைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணுறதுக்காக அக்னியில் இறங்கி வரா. இந்த இடத்துல அண்ணா அழகாக சொல்லுவாள், சீதை ஒன்றும் தப்பு இல்லை, இந்த அக்னி தான் ரொம்ப அசுத்தமாக விடுத்தோம். ஏன்னா ஹோமம் பண்ணும்போது அதையும் ஹவிசையும் சாப்பிட்றாங்க, அந்த டயரை எரிக்கிறாங்க, அந்த குப்பையும் தின்னுருக்கா, கண்டது தின்னா அக்னி அசுத்தமாக எடுத்தான். அவ்வளோ ராமர் சொன்னால் இப்போ இறங்கி அக்னியை சுத்தம் பண்ணிட்டுவாங்க. அக்னியில் இறங்கி அக்னியை சுத்தம் பண்ணிட்டு தேவி வந்தால் அக்னி பகவானுக்கு இப்போ என்ன பேசணும் தெரியல. அதான் ஆஜ்ஞாபயாமிட்டே அப்படின்னு ராமரை பார்த்து சொல்கிறான். ராமர் எவ்வளோ பெரிய தேவன். அக்னிர்வே தேவானாம் அவமஹா விஷ்ணு பரமஹா, பரமன் ரொம்ப சிரேஷ்டமான தேவன் விஷ்ணு. இவர் ரொம்ப லாஸ்டில் இருக்கிற தேவன். அக்னியிலே புரோஹிதம்னு இவர் புரோஹிதன், இவர் தூதன் போஸ்ட்மேன். இவர் சொல்கிறார் நக்கிஞ்சித் நக்கிஞ்சித் பிரதிதாகும், பதில் ஒன்றும் பேசாத, அகம் ஆஜ்ஞாபியாமிதே, நான் உன்னை ஆஜ்ஞா பண்ணுறேன். சில சமயம் நம்ம வேலைக்காரனே என்ன சமயம் இப்படி பண்ணி இப்படி பண்ணாங்கன்னு அவன் சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஹனுமான், இங்கே அக்னி பகவானே நான் ஆஜ்ஞாபகம் பண்ண தேவி ஏற்றுங்கோன்னு சொல்ல ராமர் ஏற்றுந்தார். அது பிறகு தசரதரை காமித்து கொடுத்தார் பரமேஸ்வரன். தசரதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணினார். ஞாபகமாக கேட்டால், கைகேயி என் மனைவி இல்லை, பரதன் என் புத்தன் இல்லைன்னு சொன்னேலோ அதை வாபஸ் வாங்கிட்டு போகணும் என்று ராமர் சொன்னார். லட்சுமணனுக்கு ராம தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு கிளம்பினார் தசரதர். உடனே ராமர் விபீஷணன் கூப்பிட்றான், எங்கள் ஊர் ஸ்வர்ணமயமான ஊர் வந்து பார்த்துட்டு போங்கன்னு. அவிஸ்வர்ணீலங்கா லட்சுமணாமியின் ரோஜே ஜனனி ஜென்மபூமி ஸ்டேட் சொர்க்காதிரி கிரீசி, எனக்கு எங்கள் ஊர் தான் முக்கியம், என் கிராமம் தான். ஏன்னா வாழ்க்கை சொந்த கிராமம் இருக்கே, அங்கே போய் வருடத்துக்கு போதையாவது அந்த சுவாமியை பார்த்து அந்த சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும், குழந்தைகளுக்கும் காட்டி கொடுக்கணும். அதனால் எனக்கு எங்கள் ஊர் தான் முக்கியம். எனக்கு சொல்கிறது லங்கை சொர்ணமயம் இருந்தால் கூட எனக்கு முக்கியம் இல்லை, நான் கிளம்புறேன் தான். இன்னும் எல்லா வானராலும் ராட்சாலும் எங்களுக்கு ஒரு ஆசை, உங்களை பெற்று கொடுத்தா இது மாதிரி ஒரு பையனை உங்கள் அம்மாவை ஒரு நமஸ்காரம் பண்ணணும், எங்களுக்கு அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கணும். இன்னைக்கு விபீஷணன் இந்த புஷ்ப விமானத்தை கொடுக்குறான். அதில் எல்லாரும் ஏறிண்டார்கள். புஷ்ப விமானம் கிளம்புறது. கேகி கண்டாபநீலம் வரவர விரசத் விப்ரபாதாப்ஜசின்னம் சோபாட்யம் பீதவஸ்திரம் சர்வதா சுப்ரசன்னம். அந்த புஷ்ப விமானத்தில் ஏறிண்டு ராமர் வராரே, அந்த ராமரை தியானம் பண்ணினாலே நல்ல கதி கிடைக்கும் நமக்கு. தேகாவசான சமயே தயா ரகுனாம் வீர கராம்புஜ விராஜ தபீதி முத்ரஹா ஆருஹ்ய புஷ்பகமலங்கிருத வாமபாகः தேவியா விதேகசுதையா மம சந்நிதத்தாம். ராமபத்ர தீட்சிதர் பிரார்த்தனை பண்ணா, என்னுடைய கடைசி காலத்தில் புஷ்ப விமானத்தில் வந்து ராமா தேவியோட வந்து அபயம் காட்டி என்னை கைப்பிடிச்சி புஷ்ப விமானத்தில் ஏற்றி அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். இப்படி புஷ்ப விமானத்தில் ஏறி கிஷ்கிந்தா ராஜ்யம் வந்தோன்னா இதே புருஷாலாக இருக்கா ஸ்திரீகளையும் அழைச்சிக்கலாம் என்று சொல்ல வானர ஸ்திரீகளையும் அழைச்சிருந்தார்கள். அவெல்லாம் வானரா ஸ்திரீகள்லாம் வானரா மாதிரி இருக்க மாட்டான், தேவதா ஸ்திரீகள் ரூபத்தை எடுத்து வந்துட்டான். நேராக வந்தார்கள். பரத்வாஜ ஆசிரமம், இந்த வர வழியில் ராமர் காட்டில் வரார். இந்த வார் அங்கே தான் ராவணனை வதம் பண்ண இடம், கும்பகர்ணனை வதம் பண்ண இடம், இந்திரஜித்தை வதம் பண்ணின இடம், இதா யுத்த பூமி, இதா சுவேல பர்வதம், இந்த வார் உனக்காக நான் கட்டின அணை, இங்கே பார் நான் படுத்துட்ட இடம் ராமேஸ்வரம், அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோத்பிரபு. இதெல்லாம் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணினா இந்த ராமேஸ்வரத்தை பார்த்துக்கோ அப்படின்றத காட்டுறான். ராமேஸ்வரத்தை பாரு, இங்கே பார் கிஷ்கிந்தியை பாரு, அங்கே பார் பஞ்சவடியை பாருன்னே பயப்படுறா சீதாதேவி. இங்கே தானே ராவணன் அபகரிச்சுட்டு போனான். அந்த பார் சித்திரக்கூடம் தெரியுது, அதோ பரத்வாஜாசிரமம் தெரியுது, எல்லாத்தையும் காட்டுகிட்டே போகிறான். ஏன் இதை காட்டுறான்னா, இந்த இடம்லாம் அழுதுண்டே போனா தேவி துக்க கண்ணீரோட, மறுபடியும் ஆனந்த கண்ணீரோட போனால் தான் இந்த ஊரெலாம் சுபீட்சமாக இருக்கணும்னு கவலை ராமருக்கு. அதனால் எல்லாத்தையும் காட்டுறா, இதை பார்த்துக்குவான்னு. இப்படி காத்துட்டே வந்து பரத்வாஜாசிரமம் வந்தோடனே இங்கே ரெஸ்ட் எடுத்துன்னு அப்புறம் போகலாம், ஏன்னா முனிவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். அவருடைய சுபாவம் என்னன்னா யாரெல்லாம் சாப்பிட்டா தான் உள்ள விடுவாங்க. ராமர் நம்ம அண்ணா மாதிரி வந்தால் சாப்பிட்டா தான் மேலே போகலாங்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடுங்கன்ட்டான். பரதனும் காத்துட்டு இருக்கானே, ஹனுமான் அனுப்பிச்சார், நான் வந்துட்டு இருக்கேன் சொல்லுங்க.
பரதன் பார்த்தா 14வது வருஷம் முடித்து ராமர் வரலையேன்னு அக்னிக்குள்ள விட போகிறான். கௌசல்யா சுமித்திரையெல்லாம் சொல்கிறா, சொன்ன வண்டியெல்லாம் சொன்ன டயத்துக்கு வரமாட்டேங்குது, முன்ன பின்னா லேட்டாக வந்துட்டுருக்குப்பா, நீ சொன்ன டயத்துக்கு எல்லாம் வரமாட்டா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. அதெல்லாம் கிடையாது, எனக்கு என்னுடைய பிரதிக்கை தான் முக்கியம். இன்னும் வசிஷ்டர் சொன்னார், ராமர் பரத்வாஜாசிரமத்துக்கு வந்தாச்சு உடனே வந்துடுவார். பரத்வாஜாசிரமத்துக்கு என்ன போய் இங்கே வர வேண்டாமா, நான் என்ன பிரதிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அக்னியில் விழுறேங்கிறான் பரதன். சத்ருகுணன் உங்களுக்கு முன்னாடி நான் விழுறேங்கிறான். 2 பேரும் 3 சுற்று சுற்றி விழும்போது தொப்புன்னு ஹனுமான் வந்து விழுந்தார். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யென்ன நின்னுயிர் வீடினால் ஒய்யுமே அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கையாக்கினான். சூழன் ஏற்றி அணைச்சி சபதம் பண்ணுற மாதிரி அந்த அக்னியை அணைச்சிட்டு ராமர் வந்தாச்சின்னு சொல்ல, ராமர் வந்தாச்சுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இந்த பாருங்கிறார் ஹனுமான். பார்த்தா எல்லா மரங்களும் பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது. ஏன்னா ராமர் வரம் கேட்டாராம் பரத்வாஜத்தை, நிறைய வாங்குறப்படி அழைச்சின்னு வந்துட்டேன், எல்லாருக்கும் பசிக்கும், எல்லா மரமும் பூத்து குலுங்கி பழுக்கணும் அப்படின்ட்டார். அதனால் அந்த பரத்வாஜருடைய ஆசீர்வாதம் இங்கே பார்க்க பழங்கள்லாம் பழுத்திருக்கு பாருங்க வந்து காட்டுறா. இப்படி ஒரு நல்ல செய்தியை சொன்னியே, உங்களுக்கு ஒரு 16 பேரை கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு வாங்குறார். ஷோடச ஜாப கன்யாகம் 16 பேருக்கு பெருவாழ்வு வாழலாம். ஹனுமானும் புரிஞ்சுக்கல பரதன். இருந்தாலும் ராமர் கதையை சுருக்கமாக சொன்னார். அதுபோல் பரதன்ட்டையும் ராமர்கிட்டையும் சொல்லணும். ராமர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை பரதன் ராஜ்யம் ஆகணும்னு நினச்சிட்டான்னா அவன் இருக்கட்டும், நம்ம காட்டிலே இருந்துடலாமேன்னு. இல்லை பரதன் உங்களுக்காக எதிர்பார்க்குறான்னு சொல்லணுமே. அங்கே சொல்ல வந்தால் பரத்வாஜாசத்தில் எல்லாருக்கும் இலை போட்டாச்சு, ஹனுமானுக்கு இலை இல்லையா சொல்லுவாள். இதெல்லாம் இப்போ கர்ண பரம்பரை கதை, சில கதையெல்லாம் என்ன பண்ணால் வாழை இலையில் நடுவில் கோடு கிடையாதான் அந்த காலத்தில். ஹனுமான் தான் வாழை இலையில் ஒரு கோடு போட்டாராம். கோடு போட்டு ராமரை முன்னாடி பக்கம் ஹனுமானை உட்காந்து வச்சாராம். அங்கே கறிகாயெல்லாம் பரமாத சொல்லி, இந்த பக்கம் பருப்பு அரிசி, இந்த பக்கம்லாம் இந்த பக்கம், ஏன்னா அரிசி பருப்புலாம் சுகர் இருக்குது, வாயு இருக்குங்கிற, அதெல்லாம் நான் சாப்பிட்டா பரவாயில்ல, கறிகாய் சாப்பிட்டா தெம்பு வருங்கிற, தெம்பாக இருக்கிறதெல்லாம் ஹனுமான் சாப்பிட்டும். சாக்காகாரி தானே ஹனுமான், அதனால் அந்த கறிகாயெல்லாம் அந்த பக்கம் வர மாதிரி ஹனுமானை சாப்பிட சொல்லி இந்த பக்கம் ராமரை உட்காந்துருந்தார். இது ஒரு கர்ண பரம்பரை கதை. இதுக்கு பிரமாணம்லாம் செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஒரு சாரத்தை எடுத்துக்கணும். என்ன சாரம்னா, இது பரமாறதுல ஒரு வழக்கம் இருக்கு, அது ஒரு வழக்கம். இது வந்து ராமர் காலத்துலேருந்து வந்திருக்கு தெரியாது. அப்படி ராமர் ஹனுமானியை அழைச்சிட்டு திரும்பி ஊருக்கு வந்தா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுவாகந்தே மகாராஜா கௌசல்யானந்தவர்தனான ராமரை எதிர்பார்க்க, ஆஹா கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கா, நம்மளை எங்கே பார்க்க போறார் அப்படின்னு விபீஷணன் நினைக்கும் பொழுதே அவன் தோல்ல கை வைக்கிறார். ராமர் 1000 பேர் இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்பா. பக்தி பிரக்வ விபீஷணார்ப்பிதகரண்யஸ்தைகஹஸ்தாம்புஜா சுக்ரீவேன புரோ நிவாரித ஜனः சௌமித்ரிணானுத்ருதः சம்பிராம்யத் பரதோபநீத சரணத்ராணார்ப்பிதாங்கிரித்வயः திட்யா சம்பிரதி மானசம் விசதி மே ராஜேஷராஜ்ஞாமபி. அந்த விபீஷணன் தோல்ல கை வச்சிருந்து சுக்ரீவன் எல்லாரையும் வழிவிடுங்கன்னு சொல்ல வழி விட்டுன்னு போக பின்னாடி ராமர் இறங்கி வரான், பின்னாடி லக்ஷ்மணன் வரான். பாதுகையை பரதன் போட, நமக்கு முன்னாடி இருந்த ராஜாவாச்சே இதுக்கு ஒரு தாமரையை போடலாம் பார்த்தா வேறு தாமரை கிடைக்கல, சரண கமலத்தை அதில் போட்டு அந்த பாதுகையை நேராக நந்தி கிராமத்தில் போய் ஜட்டாபிஷோதனை பண்ணிட்டான். உடனே நந்தி கிராமத்துலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனः பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். சிரசு மேலே கை வச்சு, நீங்கள் கொடுத்த ராஜ்யம் 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது, எது ஜாஸ்தியாக இருக்கோ என்கிட்ட கொடுங்கோ, பாக்கியெல்லாம் நீங்கள் பழைய மாதிரி நீங்கள் வச்சுக்கோலாம் சொல்லலாம். நான் இந்த இடத்துல சொல்கிறார் கைகேயானந்தவர்தனஹா. கைகை ஒரு பரீட்சை பண்ணினாலும் பரதனுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுப்போம், அவன் திருப்பி கொடுக்குறானா இல்லையா, எப்படி இருக்கான், அதை சேர்த்து எக்ஸ்ட்ராவுக்கு சேர்த்து கொடுக்குறத பார்த்த உடனே கைகேயா என் பரீட்சையில் ஜெயிச்சுட்டான் என் பையன்னு சந்தோஷப்பட்டாலாம். கைகேயானந்தவர்தனஹா நான் கொண்டு திருப்பி கொடுக்க உடனே ரதத்தில் இருந்து கிளம்பும்போதே சுமந்திரன் ரெடியாக வந்து நிற்கிறார். சுமந்திரனை பார்க்க நம்ம கைராசி இல்லை, பட்டாவிடி ஐஸ்வரம் வந்து காட்டில் கொண்டு விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ஜக்ராஹ பரதோ லக்ஷ்மி சத்ருக்ன சத்ரமாதே. பரதன் தான் தேர் ஓட்டின்னு வந்தான். அப்புறம் சுக்ரீவனுக்கு தன்னுடைய அரண்மனையையும் அவளுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி பிதுபிதாமான அரண்மனையில் ராமர் இறங்கினார். உடனே பட்டாபிஷேக ஏற்பாடு மீட்டிங் போட்டு அதை ஏற்பாடு சத்ருக்னான் கவனிச்சிருந்தானாம். சஜ்ஜந்தோமை பத்ரவேதி ருச்சிரா ஸ்ரீகந்த புஷ்பாட்சிதாக ஸ்தாப்யந்தாம் சுபவாரி பூர்ண கலசா சத்ரம் ததா சாமரே கன்யா காச்சன தத்ர சந்து வசது பாந்தே கஜோ வாஜினா தாட்யந்தாம் படஹாதயோ ரகுபதே பட்டாபிஷேகோதுரா. பட்டாபிஷேகம் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு
ராமபத்ர தீட்சிதர் அழகாக பண்ணிக்கிறார். சஜ்ஜந்தோமயி பத்ரவேதி ருச்சி. அந்த பட்டாபிஷேக மண்டபம் இருக்கே அதெல்லாம் க்ளீன் பண்ணி தோரணம் வாரணம்லாம் கட்டி ஸ்ரீகந்த புஷ்பா சந்திரம் புஷ்பம் அக்ஷதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல சந்திரன் எங்கன்னா தேடக்கூடாது. இப்போ அக்ஷதா இப்போ கலக்க போகிறேன்னு ஓடக்கூடாது. ஸ்ரீகந்த புஷ்பாட்சதா 500 நதியிலேருந்து ஜலம் கொண்டு வந்தாலாம். நதி சதானாம் பஞ்சானாம் ஜலம் கும்பேடு சாகரன்னு 500 நதி இன்னைக்கு இருக்கு. தண்ணி இல்லை, அன்னைக்கு தண்ணி ஓடிட்டு இருந்ததுங்கிற. அவள் இடம் ராஜாக்கள் ஒழுங்காக இருந்தால் ஜலம் ஓடிட்டு இருக்கும் நதியில். மாதம் மும்மாரி குழிச்சு 500 நதியிலும் ஜலத்தை கொண்டு வச்சு 4 சாகர ஜலத்தையும் கொண்டு வச்சு, நான் 500 நதி இல்லைன்னா பரவாயில்ல, சமுத்திரத்தில் இருக்கிற ஜலம் எல்லாமே அதில் கலந்துருமே, அதனால் அதையும் கொண்டு வச்சு அந்த அவசரத்தில் சிஷ்யாவை பார்த்து ஒழுங்காக கவனித்து சொல்கிறார். எல்லா குடத்துலையும் ஜலம் இருக்கா பார்த்து மாவில் தேங்காய் வைன்னு. சில பேர் என்ன பண்ணுவான், அவசரமாக எல்லாத்தையும் தேங்காய் மாவளையை போட்டு தேங்காயை வச்சுட்டு கடைசியில் அபிஷேகமெல்லாம் போனால் அவள் வெறும் கலசமாக இருக்கக்கூடாது. சுப வாரி பூர்ண கலசாக சொல்கிறது தீட்சதரோட நல்லா அனுபவம் இருக்குது போல. சுப வாரி பூர்ண கலசா சத்திரம் ததா சாவரே. சத்த சாவரெலாம் ரெடியாக வச்சுக்கோ. 5 கன்னிகைகள், 5 சுமங்கலிகள், 5 மந்திரிகள், 5 புரோகிதர்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும். கன்யா காச்சன தத்திர சந்து. கன்னிகைகள்லாம் அழகாக பாவாடை சட்டை போட்டு ரெட்டை பின்னல் போட்டு அழகான கன்னிகைகள்லாம் நிறுத்தி வை. இந்த பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு கிராப்புலாம் இருக்க வைக்க ஒழுங்காக நிறுத்தி வை. கன்யா காச்சன தத்திர சந்து எல்லாம் ரெடியாக இருக்க வச்சு தாட்டியம் தான் சொன்ன டயத்தில் வசிட்டர் காமிக்கும் போது பட்டாபிஷேகம் எல்லாம். இப்போ அஷ்டாதச வாத்தியங்கள். இப்போ அஷ்டாதச வாத்தியம் என்னன்னே தெரியல. ஆனால் சூழ்நிலைகள் இருக்குது அஷ்டாதச வாத்தியம். அத்தனை வாத்தியத்தை ஜமருக்கு டிட்டிமன் ஜல்லரி ஜல்லரி ஏகப்பட்ட வாத்தியங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும்னு சொல்லி உடனே வசிட்டர்கிட்ட சொல்ல. வசிட்டத்துக்கு கவலை, இந்த பட்டாபிஷேகம் ஒழுங்காக நடக்கணுமேன்னு யோசிச்சா. முதல் பட்டாபிஷேகத்தை சீதியை கூப்பிடாமல் விட்டுட்டோம். அதனால் சக சீதம் நியவேசயத்து ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீठे சக சீதம் நியவேசேத் வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிரத காஸ்யபः காத்யாயன ஸ்வேக்ஞश्च கௌதமோ விஜயஸ்ததா அப்யடிஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. சீதியோட ராமரை உட்காத்தி வச்சு 8 ரித்திகள், 8 மந்திரிகள், 8 கன்னிகைகள், 8 சுமங்கல்கள் எல்லாரும் பட்டாபிஷேகம் பண்ணார்கள். பட்டாபிஷேகம் பண்ண அது வந்து பாகவதெல்லாம் பாடுறார்கள். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். சீதாராம் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய் ஜெய் ராம். ராவருக்கு பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்திரன் ஒரு மாலையை கொடுத்து அமிச்சான் வாயு பகவான்கிட்ட. அதை ராமர் போட்டுண்டு சீதைக்கு கொடுத்தார். சீதையும் போட்டுட்டு கொஞ்சம் டயட்டினால் ராமர் சொன்னார், இங்கே வந்தவாலே எல்லாத்துலேயும் யார் ரொம்ப பெரியவரோ அவருக்கு இதை கொடுக்கணுன்னே ஹனுமானுக்கு கொடுத்தாலாம். ஹனுமானு தேன ஹாரேன சுசுபே ஹனுமானத்தை போட்டுட்டான். அவன் அவளுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணினார். விபீஷன் ராமர் இல்லா போக மாட்டேன்னு அழகான். உடனே தன்னுடைய குலதெய்வத்தையே கொடுத்தார். லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா. எல்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டாராம் ராமர். இனிமேல் வரப்போகிற எல்லா ராஜாக்களுக்கும் நான் பண்ணக்கூடிய பிரார்த்தனை, பூயோ பூயோ பாவினோ பூமிபாலாக நத்வா நத்வா யாச்சதே ராமச்சந்திரः மத்பத்தோயம் தர்மசேதுர்நராணாம் பூயோ பூயோ பாலனீயோ பவத்பிஹி. நான் இந்த கட்டின இந்த சேதுருக்கே ராமசேதுவை நீங்கள் காப்பாற்றுறோ இல்லையோ அது முக்கியம் இல்லைப்பா. மத்பத்தோயம் தர்மசேதுர்நராணாம். நான் எந்த தர்மத்தை பண்ணினேனோ அந்த தர்ம பிரகாரம் எல்லாரும் வாழ்க்கையை நடத்துங்கள். அதுதான் நான் உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்த எல்லா ராஜாக்கள்டையும் நாம கேட்டான் பூயோ பூயோ. அப்போ இருந்த ராஜாக்கள்ல பாவினோ பூமி பாலாக இனிமேல் வரப்போகிற ராஜாக்களுக்காக எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோயிலை கட்டினான். கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் முடித்த உடனே அந்த ஐசான மூலையில் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணினான். எதுக்கு நமஸ்காரம் கேட்டான். இனிமே இந்த கோவிலுக்கு பின்னாடி யாராவது சுண்ணாம்பு அடிக்கணும்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தோணுமோ அவனுக்கு இப்போ நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போ நான் கட்டுறது முக்கியம் இல்லை, பின்னாடி அதை கவனிக்கிறேன், அவனுக்காக ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன்னு அந்த ராஜராஜ சோழன் நமஸ்காரம் பண்ணினான். அது மாதிரி இங்கே ராம சொல்கிறா, பூயோ பூயோ பாவினோ பூமிபாலாக நத்வா நத்வா யாச்சதே ராமச்சந்திரன். நமஸ்காரம் பண்ணி நான் கேட்டுக்கிறேன்.
நான் எந்த தர்மத்தை காப்பாற்றினேனோ அந்த தர்மத்தை நீங்கள் பண்ணுங்கள், க்ஷேமமாக இருப்பீர்கள். இன்றைக்கி நம்ம க்ஷேமமாக இருக்கோம்னா நம்ம பெரியவா பண்ணின தர்மம் நம்ம இன்றைக்கி க்ஷேமமாக இருக்கோம். நம்ம குழந்தைகளும் க்ஷேமமாக இருக்கணும்னா அந்த தர்மத்தை பண்ணணும். பணங்காசை சேர்த்து வச்சா அவள் க்ஷேமமாக இருப்பாளே தெரியாது. அதை வச்சுலே என்ன கஷ்டப்பட்டாலும் படுவாள். அந்த பணங்காசத்தை நல்ல காரியத்துக்கு கொடுத்து நம்ம புண்ணியத்தை சேர்த்து வச்சோம்னா அந்த புண்ணியம் குழந்தைகளை கட்டாயம் காப்பாற்றும். அந்த புண்ணியத்தையும் தர்மத்தையும் நம்ம பண்ணணும் என்று சொல்லி இந்த ராமாயண நவாக யஜ்ஞத்தை நம்ம ஐயாவால் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். இந்த கர்ப்போத்சவம் நமக்கு பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் தோணும் 2 மணி நேரம் உபன்யாசம் போட்டிருக்கு, நான் முக்கால்வாசி 1.5 மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். நான் 1.5 மணி நேரத்தில் சொன்னாலும் 3 மணி நேரத்துக்கு மேலே என்ன சொல்லணுமோ அதை அந்த 1.5 மணி நேரத்தில் சொல்லிவிடுவேன். ஏன்னா எல்லாருடைய சொல்கிற ஸ்பீடுக்கும் நான் சொல்கிற ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி விஷயங்களும் சொல்கிற ஸ்லோகத்துடைய எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தேன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே என்ன சொல்லணுமோ அதை 1.5 மணி நேரத்தில் நான் சொல்லிவிடுவேன். டைம் முன்ன பின்ன ஆகிறதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாரோட உபன்யாசத்தையும் யூடியூப்பில் கேளுங்க, இதையும் கேட்டு பாருங்க. ஏன்னா இது பெருமைக்காக சொல்லலை, அவளுடைய சும்மா சில பேருக்கு நிறுத்தி தான் சொல்ல வரும். எனக்கு நிறுத்தி சொல்ல வராது, எனக்கு வேகமாக தான் வரும். அதனால் டயம் குறைஞ்சிருத்தே நினைக்காங்க. எவ்வளோ டயம் குறைஞ்சாலும் அதுக்கு மேலே உள்ள விஷயத்தை நான் சொல்லி ஐயாவால் தான். அது நம்முடைய கையில் இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு மேலே 4 மணி நேரம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை உண்டு. எங்கள் குருநாதர் அப்படி கதறி இருக்கார். நான் அவருக்குள்ள தெம்பு எனக்கு இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன். இங்கே உபன்யாசம் மட்டும் நான் டெய்லி அங்கே போய் சொல்கிறேனே, அங்கே போனால் எனக்கு தெம்பு இல்லை எனக்கு. அப்போ தான் அண்ணா நினச்சிருந்தேன், அவர் எப்படி 4 மணி நேரம் இப்படி 2 மணி நேரம் சொல்லிட்டு உடனே அடுத்த 2 மணி நேரம் எப்படி சொன்னாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த காலத்து உள்ளவாளிய தெம்பு வேறு, இப்போ இருக்கிறவாளிய தென்னா வர வர கலியுகத்தில் தெம்புலாம் குறையுங்கிறார். அவெல்லாம் உரம் போடாத சாப்பாடு சாப்பிட்டவான். நம்ம இன்றைக்கி எல்லாம் விஷத்தை சாப்பிட்டுருக்கோம். ஏதோ உயிரோட பேசிட்டு இருக்குமே, எது பாக்கியம். விஷம் போடாத மருந்து போடாத ஒரு சாமான் நமக்கு கிடைக்கல. பால் கூட சுத்தமாக கிடைக்கல. ஏதோ வெள்ளையாக காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரிஜினல் மாடே இல்லைங்கும் போது ஒரிஜினல் பால் எங்கே வரும்? அதனால் ஏதோ இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, அது பாக்கியம். அவ்வளோதான் சொல்லலாம். இருந்தாலும் என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு ஆசை இருந்தாலும் சக்தி வேண்டாமா உடம்புல தெம்புமா உள்ள தெம்புக்கு என்ன முடியுமோ அதை ஐயாவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். அது ஐயாவாளுடைய அனுகிரகம். இங்கே வந்த ராமாயணம் கேட்ட எல்லாருக்கும் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகா, ஒரு அக்ஷரம் கேட்டாலே ஒரு ஸ்லோகம் கேட்டாலே மகா பாக்கியம்னு சொல்லியிருக்கு. இந்த ராமாயண நவாகம் ஐயாவாள் கருணையினால் நமக்கு கிடச்சிது. மேலும் மேலும் நமக்கு சத்சங்கம் வேணும். அதுதான் சத்சங்கமோஸ்து சததம் ஹரிபக்தி அஸ்துன்னு பிரார்த்தனை. அதை எப்போதும் ஐயாவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம்.